Hi students, அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா சர்க்யூட் தியரி சப்ஜெக்ட்ட பேஸ் பண்ணி தான் ப்ராப்ளம் பார்க்க போறோம். இந்த ப்ராப்ளம் உங்களுக்கு வந்து 2 மார்க்ஸ்ல தான் கேட்பாங்க. வாங்க பார்க்கலாம் எப்படி பண்ணனும்னு சொல்லிட்டு ரொம்ப சிம்பிளான விஷயம் தான். வாங்க பார்க்கலாம். Two resistances when connected in series, the effective value of resistance are 100 ohm. இப்போ ரெண்டு ரெசிஸ்டன்ஸ்னு சொல்லிட்டாங்க. சோ அப்ப இந்த ரெண்டு ரெசிஸ்டன்ஸையும் எப்படி கனெக்ட் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்க. சீரிஸ்ல கனெக்ட் பண்ணியிருக்காங்க. கரெக்டா? அடுத்து இந்த சீரிஸ்ல கனெக்ட் பண்ணதோட டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் எஃபெக்டிவ் வேல்யூங்கிறது என்ன அப்படின்னா டோட்டல் வேல்யூன்னு கூட எடுத்துக்கலாம், இல்லை ஈக்குவலண்ட் ரெசிஸ்டன்ஸ் வேல்யூன்னு கூட எடுத்துக்கலாம். அப்போ எஃபெக்டிவ் வேல்யூ எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா 100 ஓம்னு கொடுத்துருக்காங்க. அப்போது இதிலிருந்து நம்ம என்ன எடுத்துக்கலாம்? R1 plus R2 ரெண்டு ரெசிஸ்டன்ஸ் சீரிஸ்ல கனெக்ட் ஆயிருக்கு. அப்போ ஈக்குவலண்ட் ரெசிஸ்டன்ஸ் என்ன? R1 plus R2. இதோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க? ஈக்குவலண்ட் ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ 100ன்னு கொடுத்துட்டாங்க. சரியா? ஓகே. அதே மாதிரி அந்த ரெண்டு ரெசிஸ்டன்ஸ் வந்து parallel கனெக்ட் ஆகிறப்ப the effective value of resistance வந்து 24. இப்போ இது வந்து சீரிஸ் கனெக்ஷன் இங்கே எழுதிக்கலாம். ஸோ சீரிஸ் கனெக்ஷன் அப்படின்னு சொன்னீங்கன்னா R1 plus R2. இப்போ எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ 100ன்னு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ரெண்டு ரெசிஸ்டன்ஸ் நம்ம பேரலாக கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா டைரக்ட் ஃபார்முலா என்ன? R1 into R2 divided by R1 plus R2 is equal to equivalent resistance. அப்போ ஈக்குவலண்ட் ரெசிஸ்டன்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க? 24ன்னு கொடுத்துட்டாங்க. சரியா? இது எப்போ? பேரலல். ஓகேங்களா? சரி. இப்போ பேரலாக இருக்கிறப்ப 24, சீரிஸாக இருக்கிறப்ப 100ன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இதிலிருந்து என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க அப்படின்னா R1 R2ஓட வேல்யூ என்ன வரும் அப்படிங்கிறத கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. சரியா? இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இது கொடுத்துருக்கிற டேட்டா இதில் இருந்து R1 எப்படி கண்டுபிடிக்கணும், R2 எப்படி கண்டுபிடிக்கணும்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா சீரிஸ் கனெக்ஷன் எடுத்துக்கிறேன். ஸோ இதில் இருந்து R1 is equal to 100 minus R2ன்னு எடுத்துக்கிறேன். ஏன்னா ரெண்டுமே அன்னோன் தான். சரியா? அதனால என்ன பண்றேன்? இதுல இருந்து R1 is equal to 100 minus R2ன்னு எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ இந்த வேல்யூவை நான் என்ன பண்றேன்? இந்த R1ங்கிற அந்த வேல்யூவை கொண்டு வந்து இந்த parallel காம்பினேஷன்ல சப்ஸ்டிட்யூட் பண்ண போறேன். அவ்வளவுதான். இல்லை நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா இதை ஈக்குவேஷன் 1ன்னு எடுத்துக்கலாம், இதை ஈக்குவேஷன் 2ல எடுத்துக்கலாம். ஸோ 1ல இருந்து நான் என்ன எடுத்திருக்கேன்? R1 is equal to 100 minus R2ன்னு எடுத்திருக்கேன்னா இதை நீங்கள் ஈக்குவேஷன் 3ன்னு எடுத்துக்கலாம். ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ணோம்? இந்த R1ஓட வேல்யூ கொண்டு போயிட்டு செகண்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணணும். இப்போ சப்ஸ்டியூட் பண்ணுறப்போ R1ங்கிறப்போ 100 minus R2 into ஆல்ரெடி அங்கே R2 இருக்கு. ஓகே, டிவைடட் பை R1ஓட வேல்யூ என்ன? 100 minus R2 plus R2. கரெக்டா? இப்போ பாருங்க டினாமினேட்டர் எடுத்துக்கிட்டிங்கன்னா இங்கே மைனஸ் R2 இருக்கு, இங்கே ப்ளஸ் R2 இருக்கு. அப்போ இது ரெண்டும் கேன்சல் ஆயிரும். கரெக்டா? இப்போ இது நார்மல் மல்டிப்ளிகேஷன் பண்ணிக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ அதுக்கப்புறம் நம்ம 24 லாஸ்ட்டாக எழுதிக்கலாம். ஸோ 100 R2 மைனஸ் பாருங்க R2வை கொண்டு வந்து இதோட மல்டிப்ளை பண்ணுறீங்க. கரெக்டாக? 100 into R2 மைனஸ் R2 ஸ்கொயர், R2 into R2 ஸ்கொயர் divided by 100 equal to 24. கரெக்டா? அது கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொன்னேன்னா இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ 100 R2 மைனஸ் R2 ஸ்கொயர் is equal to இதோட 100 மல்டிப்ளை பண்ணுறப்போ 2400ன்னு வந்துடும். கரெக்டா? இப்போ நான் என்ன பண்ணுறேன்? ஆர்டராக எழுத போகிறேன். அவ்வளோதான். மைனஸ் R2 ஸ்கொயர் plus 100 into R2. ஸோ இதை இந்த பக்கம் எடுத்துகிட்டு வந்துட்டிங்கன்னா என்ன வரும்? மைனஸ் 2400 ஈக்குவல் டு 0ன்னு வந்துடும். இப்போ நான் என்ன பண்ணுறேன்? மைனஸால் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். அப்போ என்ன வரும் பாருங்கள்? R2 ஸ்கொயர் மைனஸ் 100 into R2 ப்ளஸ் 2400 ஈக்குவல் டு 0ன்னு வந்துருச்சு. இப்போ இதில் இருந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இது வந்து செகண்ட் ஆர்டர் ஈக்குவேஷன். கரெக்டாக? ஸோ இதில் இருந்து R2ஓட வேல்யூவை கண்டுபிடிச்சிக்கலாம். இதை நான் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணுறேன்? கால்குலேட்டரை யூஸ் பண்ணிக்கிறேன். 991 MS யூஸ் பண்ணிவிட்டு இந்த ரூட்ஸ் என்னென்ன வருது அப்படின்னு நான் கண்டுபிடிக்க போகிறேன். அதை என்ன பண்ணலாம் அப்படின்னா மோடை ப்ரெஸ் பண்ணி ஈக்குவேஷனுக்கு கொண்டு போயிருங்க. ஈக்குவேஷன் வந்துருச்சுங்களா? அங்கே என்ன வேல்யூ இருக்குது? 1ன்னு இருக்குது. அப்போ 1 என்ட்ரு பண்ணிடுங்க. என்ட்ரு பண்ணிட்டீங்கன்னா இது அன்னோன்ஸ் கேட்கும். இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? இந்த ரீப்ளே இருக்குல்ல, அங்கே இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள்.
இப்படி பண்ணிங்கன்னா டிகிரி கேட்கும், செகண்ட் ஆர்டரா தேர்ட் ஆர்டரான்னு. இது செகண்ட் ஆர்டர். அப்போ செகண்டு 2ன்னு ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பண்ணிட்டிங்கன்னா ஏவோட வேல்யூ என்னன்னு கேட்கும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஏவோட வேல்யூ என்ன இருக்குது, 1ன்னு இருக்குது. பியோட வேல்யூ என்ன இருக்குது, -100ன்னு இருக்குது. சியோட வேல்யூ 2400ன்னு இருக்குது. கரெக்டாக? அப்போ ஏவோட வேல்யூ 1, பியோட வேல்யூ -100, சியோட வேல்யூ 2400. இப்படி போட்டிங்கன்னா x1 இங்கே வந்து என்ன எடுத்துக்கணும், R2ன்னு எடுத்துக்கணும். ஓகேவா? அதுதான் நம்ம இங்கே வேரியபிளாக எடுத்துருக்கோம். கரெக்டாக? அப்போது R2 இஸ் ஈக்குவல் டு என்ன வந்தது பாருங்கள், 60ன்னு வந்துச்சு ஒரு வேல்யூ. ஓகேவா? 60 ஓம். அடுத்து ஈக்குவல் டு ப்ரெஸ் பண்ணுங்கள். ஓகேவா? ஈக்குவல் டு ப்ரெஸ் பண்ணுறப்ப என்ன வருது பாருங்கள், 40ன்னு வருது. அப்போது 60 ஓம் அண்ட் 40 ஓம். ரெண்டு வேல்யூ நமக்கு வந்துருச்சு R2ஓட வேல்யூ. இப்போது R2 எடுத்துக்கணும். R2 எடுத்துகிட்டு அதிலிருந்து R1 கண்டுபிடிக்கணும். R2 இஸ் ஈக்குவல் டு 60 ஓமுங்கிறப்போ R1ஓட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்கணும். R1 இஸ் ஈக்குவல் டு என்ன வரும் பாருங்கள், 100 மைனஸ் R2 தானே. அப்போது 100 மைனஸ் R2. R2 நான் என்ன பண்ணுறேன், 60ன்னு எடுத்துக்கிறேன். அப்போ R1ஓட வேல்யூ என்ன வருது பாருங்கள், 40 ஓம்னு வருது. எப்போது 60 இருக்கிறப்போ. கரெக்டாக? பாருங்கள், R2ஓட வேல்யூ 60 ஓமுங்கிறப்போ R1ஓட வேல்யூ என்ன வருது, 40ன்னு வருது. கரெக்டாக? அடுத்து நான் இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா R2ஓட வேல்யூவை 40ன்னு எடுத்துக்கிறேன், 40 ஓம்னு எடுத்துக்கிறேன். அப்போ R1 என்ன வரும் பாருங்கள், 100 மைனஸ் 40. அப்போ R1 இஸ் ஈக்குவல் டு எவ்வளோ வரும், 60 ஓம்னு வரும். ஓகேவா? ஸோ அப்போது R2ஓட வேல்யூ 40ங்கிறப்போ R1ஓட வேல்யூ 60. அப்போ இதிலிருந்து நம்ம என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா R1ஓட வேல்யூ 40, 60, R2ஓட வேல்யூ 60, 40 அப்படின்னு நம்ம ஆன்சர் எழுதிக்கலாம். ஓகேங்களா? மேடம் என்ன மேடம் இவ்வளோ பெருசாக போடுறீங்க, இதுக்கு போய் 2 மார்க்கா அப்படின்னா, நான் உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக நான் நிறைய ஸ்டெப்பு இதில் போட்டிருக்கேன். நீங்கள் வேணும் அப்படின்னா இதெல்லாம் ஷார்ட்கட் பண்ணிவிட்டு டைரெக்டாக என்ன பண்ணலாம், R1 கண்டுபிடிங்க. R1 கண்டுபிடிச்சதுக்கப்புறம் இதை சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு டேரெக்டாக நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த செகண்ட் ஆர்டர் ஈக்குவேஷனை எடுத்து எழுதிக்கலாம். எழுதி முடிச்சதுக்கப்புறம் இந்த ரூட்ஸ் எழுதிக்கோங்க. அடுத்து இதிலிருந்து R1ஓட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிச்சிக்கோங்க. அவ்வளோதான். பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக இருக்குது. ஸோ இதில் உங்களுக்கு என்ன தெரியணும் அப்படின்னா, பேரலாக இருக்கிறப்போ என்ன ஈக்குவலண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஃபார்முலா, அடுத்து சிறுசாக இருக்கிறப்போ என்ன ஈக்குவலண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஃபார்முலா அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். அது தெரிஞ்சால் தான் இதை சப்ஸ்டியூட் பண்ணி நம்மளால் சிம்பிளிஃபை பண்ண முடியும். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ்.